பன்னிரு ஆழ்வார்கள். இன்று திருமங்கை ஆழ்வார். ஆன்மீக உறவுகளே, பன்னிரு ஆழ்வார்கள் வரிசையில் இன்று திருமங்கை ஆழ்வார் வரலாற்றை காண்போமா? திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் பக்தியில் தணிகை நான் மகிழ்ந்து அவரது பாடல்களை படித்து அதற்கு பொருள் கண்டதனால் அவரது வரலாற்றை மிக நீண்ட பதிவாக எழுதியுள்ளேன். பொறுமை உள்ளவர்கள் உறவுகள் என்பதால் பொறுமையுடன் படிக்க வேண்டுகிறேன். கேட்டும் ரசிக்க வேண்டுகிறேன். திருமங்கையாழ்வார் பிறந்த இடம் திருக்குறையலூர். இது எங்கே இருக்குன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகில் இந்த இடம் இருக்கு. திருக்குறையலூர் அப்படின்ற ஊரில் திருமங்கையாழ்வார் பிறந்தார். இவரோட தந்தை ஆலி நாடுடையார். ஆலி நாடுடையார். தாய் வள்ளி திரு அம்மையார். வள்ளி திரு அம்மையார். திருமங்கையாழ்வார் பிறந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு, நல ஆண்டு, கார்த்திகை மாதம். நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். பௌர்ணமி திதி. கிழமை வியாழக்கிழமை பிறந்திருக்கார். திருமங்கையாழ்வார் எழுதிய நூல்கள் பெரிய திருமொழி, திருக்குறு தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திரு எழு கூற்றிருக்கை, பெரிய திருமடல், சிறிய திருமடல். திருமங்கையாழ்வார் பாடிய 1253 பாடல்கள் பாடியுள்ளார். திருமாலின் சார்ங்கம் என்ற வில்லின் அம்சமாக பிறந்தவர். திருமாலோட வில்லின் அம்சம்தான் இந்த திருமங்கையாழ்வார். மன்னனாக பிறந்து பின்பு பக்தி மார்க்கத்தில் திளைத்தவர் இவர். பெற்றோர்கள் இவருக்கு இட்ட பெயர் நீலன் என்று பெயரிட்டனர். பரமேஸ்வரன், நந்திவர்மன் போன்ற பல்லவ மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இவர் பாடல்களில் இருப்பதால் இவரை 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சேர்ந்தவர் என்று சொல்ல முடிகிறது. இளம் வயதிலேயே போர் திறமைகளை பயின்றவர் இவர். தந்தைக்கு பின் சோழ மன்னனின் சேனாதிபதியாக அமர்ந்து பல போர்களில் வெற்றி பெற்று பரகாலன்னா எதிரிகளின் யமன் என்று பெயர். இவருடைய வீரத்துக்கு பரிசாக சோழ மன்னன் இவரை திருமங்கை என்னும் குறுநிலத்திற்கு அரசனாக முடிசூட்டினார். சோழ மன்னன் இவரை திருமங்கை என்னும் குறுநிலத்திற்கு, அதனால்தான் இவருக்கு இந்த நீலன்ற பெயர் போய் திருமங்கை அரசன் என்று பெயர் வந்தது. ஆழ்வார்களிலேயே மிக அதிகமாக அலைந்தவர் யாரு? இந்த திருமங்கை மன்னன் தான். அதிகமாக அலைந்தவர். நிறைய கோயிலுக்கு போயிருக்கார். அவரால் பாடப்படவில்லை என்றால் அந்த கோயில் பிற்காலத்தது என்று சொல்லிவிடலாம். யாரு? திருமங்கை மன்னனால் பாடப்படவில்லை என்றால் அந்த கோயில் பிற்காலத்தது, அதுக்கு முன்னாடியே இருந்த கோவில் அப்படி சொல்லிவிடலாம். ஆழ்வார் பாடல்கள் நம் ஆலயங்களின் பழமையை நிரூபிக்கும் சரித்திர சான்றுகளாக உள்ளன. இவைகள் எல்லாம் இன்றும் உள்ளன. போய் பாருங்கள். 8ஆம் நூற்றாண்டுக்கு உரிய மரியாதையுடன் அவைகள் பாதுகாக்கிறோமா? பாருங்கள், வருத்தப்படுவீர்கள். இவையெல்லாம் உலகின் பாரம்பரிய சொத்து. திருமங்கை ஆழ்வாரின் பிரமிப்பூட்டும் பாடல்களில் இதுவும் ஒன்று. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன்.
குன்றே மேகமதிர் குளிர் வேங்கடவா குளிர்மா வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேகமதிர் குளிர் வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. காரணமில்லாமல் பல உயிர்களை கொன்றேன். என்னிடம் வந்து யாசகம் கேட்டவர்களிடம் இனிமையாக பேசக்கூட இல்லை. வேங்கடப் பெருமானே, உன்னை வந்தடைந்து விட்டேன், என்னை ஆட்கொள்வாய் என்பதுதான் அந்த பாடலின் பொருள். கஷ்டத்தில் இருப்பவர்களிடம் இனிமையாக பேசக்கூட என்னால் முடியவில்லை. கஷ்டத்தில் இருப்பவர்களிடம் இனிமையாக பேசினால் கூட போதும். அதற்கும் நேரமில்லாமல் பல உயிர்களை காரணமில்லாமல் துன்புறுத்தி இருக்கிறேன் என்று தவறை ஒப்புக்கொள்வதற்கூட மிகுந்த மனமுதிர்ச்சி வேண்டும். அந்த மிகுந்த மனமுதிர்ச்சி திருமங்கையாழ்வாரிடம் உள்ளது. மற்றொரு பாடலில் ஆழ்வார் தன் வாழ்க்கையின் பொழிப்புரையை 2 வரிகளில் தருகிறார். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். சின்ன வயசில் அறியாமையால் பல தீமைகள் செய்துவிட்டேன். எல்லாரும் சின்ன வயசில் செய்யக்கூடியதை தான். அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு மன முதிர்ச்சி வேணும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, சின்ன வயசில் செய்த தீமைகளை பெரிய வயசானவன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க. ஏன்னா பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்றார், சின்ன வயசில் அறியாமையால் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியவனானதும் மற்றவர்க்கு உழைத்து உழைத்து ஏழையாகிவிட்டேன் என்று ஒப்புக்கொள்ளும் மனம் யாருக்கு வரும்? திருமங்கை மன்னனின் வாழ்வில் வீச்சும் கவிதையின் வீச்சும் அவரை நம்மாழ்வார்க்கு அருகில் கொண்டு செல்கின்றன. நிறைய சம்பாதித்தார், நிறைய அனுபவித்தார், நிறைவாக வாழ்ந்தார், காதலித்தார். முதலில் பெண்களை, பின்பு திருமாலை. எல்லா வகை பாடல்களையும் முயன்று அருமையான கவிதைகள் படைத்தார் இந்த திருமங்கையாழ்வார். பல கோவில்களை செப்பனிட திருப்பணிகள் செய்வித்தார். எல்லாவற்றையும் விட திருமங்கையாழ்வாரிடம் பாசுரங்களில் உள்ள கம்பீரம் நம்மை பிரமிக்க வைக்கும். வால் நிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரர் வனமுலை பயனேன் பேணினேன் அதனை பிழையெனக் கருதி பேதையன் பிறவி நோய் அறுப்பான் ஏன் இலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமசாரணியத்துள்ள எந்தாய் நைமசாரணியத்துள் எந்தாய். வான்நிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன். மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையென கருதி பேதையன் பிறவி நோய் அறுப்பான் ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமசாரண்யத்துள் எந்தாய். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் என்ற அழகான புன்னகை, சின்ன நெற்றி, பெரிய தோள்களை கொன்ற பெண்களை பேணியதற்கு நாணினேன். அழகான புன்னகை, சின்ன நெற்றி, பெரிய தோள்களை கொண்ட பெண்களை பேணியதற்கு நாணினேன் என்று பல பாடல்களை பாடியுள்ளார். இளம் வயதில் வாலிபமும் வீரமும் பொருந்திய இளைஞராக திகழ்ந்தவரின் வாழ்க்கையை ஒரு பெண் திசை திருப்பினாள். அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பியதே ஒரு பெண் தான். அந்த பெண்ணோட பெயர் அமங்கலை. அமங்கலை என்ற தேவலோக கன்னி அவள். கபில முனிவரின் சாபத்தால் பூமியில் குமுதவல்லி நாச்சியார் என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். கபில முனிவரோட சாபத்தால் அவர் தேவலோக கன்னி.
கபில முனிவரோட சாபத்தால் அவ வந்து குமுதவல்லி நாச்சியார் என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். அந்த அழகான பெண்ணை ஒரு நாள் குளத்தில் பார்த்தார். யாரு? இந்த திருமங்கையாழ்வார் பார்த்தார். விசாரித்ததில் பெயர் குமுதவல்லி, திருவெள்ளக்குளத்தில் ஒரு வைணவ வைத்தியனின் வளர்ப்பு மகள் என்று தெரிந்து கொண்டார். நீல நிவளுடைய அழகால் கவரப்பட்டு வெள்ளக்குளத்திற்கு வந்து அவள் தந்தையிடம் ஆடை ஆபரணங்களை பரிசாக வைத்து இவளை எனக்கு கட்டி கொடும் என்று கேட்டார். பெண் கேட்டார். வெள்ளக்குளன்றது ஊர். அந்த வெள்ளக்குளத்தில் இருக்க ஒரு வைணவ வைத்தியனின் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வந்தால் இந்த குமுதவல்லி. அவர்கிட்ட வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வச்சு பெண் கேட்டார். பெண்ணோ பிராமண பெண். இவர் வந்து கள்ளர் ஜாதி. பெண் வந்து பிராமண பெண்ணு, இவர் வந்து கள்ளர் ஜாதி. இருந்தும் அவரோட தந்தை என் பெண்ணுக்கு சம்மதம் என்றால் எனக்கு சம்மதம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே அவர் என்ன பண்ணார்னா, பெண்ணை கேட்டதில் அந்த குமுதவல்லியை பார்த்து கேட்குறார், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. கேட்ட உடனே அவள் என்ன சொன்னா, நான் ஒரு வைணவனுக்குத்தான் வாழ்க்கைப்படுவேன் என்று சொல்லிவிட்டாள். அவ்வளவுதானே, நான் வைணவனாகி விடுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார் திருமங்கை மன்னன். திருநறையூர் நம்பியிடம் சென்று என்னை பரம வைணவனாக்கி விடும் என்று வேண்டிக் கொள்ள, நம்பியிடம் இருந்து வைணவர்கள் தீட்சையில் பெறும் பஞ்ச சமஸ்காரங்களான சங்கு சக்கர முத்திரை, தாச நாமம், திருமந்திரம், நெற்றிக்கு திருமண், ஸ்ரீசூர்ணம், திருவாராதரணை நியமங்கள் என்னன்னா, பஞ்ச சமஸ்காரங்களான சங்கு சக்கர முத்திரை, தாசநாமம், திருமந்திரம், நெற்றிக்கு திருமண், ஸ்ரீசூர்ணம், திருவாராதரணை நியமங்கள் போன்றவை பெற்றார். இந்த பஞ்சு சமஸ்காரம்னா அந்த சங்கு சக்கரம் குத்திக்குவாங்களே அது. சுத்த வைணவனாக மாறினாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அந்த குமுதவல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், நேராக திருநறையூர் நம்பியிடம் போயிட்டு என்னை பரம வைணவனாக மாற்றி விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அதுக்கேற்ற மாதிரி அவரும் மாற்றிட்டார். திருவெள்ளக்குளத்துக்கு வந்து இப்போது நான் பரம வைணவனாகிவிட்டேன், என்னை மனம் செய்து கொள் என்று குமுதவல்லியிடம் கேட்டார் இவர். விஷ்ணுவின் பக்தியான குமுதவல்லியோ இன்னொரு கண்டிஷன் போட்டா, தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் தினமும் 1008 வைணவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள். இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது மட்டும் போதாது, வைணவனானாலும் போதாது, தினமும் 1008 பேருக்கு சாப்பாடு போடணும், அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நிபந்தனை கட்டளை போட்டா. பரகாலம்தான் விரும்பியதை அடைந்தே தீருபவராயிச்சே. பின்விளைவுகள் யோசிக்காமல் அதற்கும் சம்மதம் தெரிவித்தார். உடனே திருமணம் நடைபெற்றது. நிபந்தனையின் பேரில் அமுது படைத்து அரண்மனை நிதிநிலை சரிந்தது. 1000 பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன ஆகும்? 1008 பேருக்கு. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் வருஷம் ஃபுல்லாக போடணும். போட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிதிநிலையை சுத்தமாக காலி பண்ணிட்டார். திருமங்கை மன்னன் அரசனுக்கு கொடுக்க வேண்டிய திரையும் கொடுக்கவில்லை, செலவழித்து விட்டார். மேலே இருக்க ஒரு பெரிய மன்னனுக்கு இவங்க திரை, கிஸ்தி, வரி, வட்டின்னு கொடுக்கணும் இல்லையா? அந்த கொடுக்க வேண்டிய திரையும் கொடுக்க முடியல. இருக்கிற கஜானா காலியாகி போச்சு. சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். அந்த அரசன் கோபம் கொண்டு அவரை கைது செய்ய காவலர்களை அனுப்பினான். அவர்களை என்ன பண்ணார் இந்த திருமங்கை மன்னன், தன்னுடைய ஆடல்மா என்ற குதிரையை மேல் ஏறிக்கொண்டு அவர்களை விரட்டி அடித்து விட்டார் இந்த திருமங்கை மன்னன். எனவே அந்த மன்னன் பெரும் படையுடன் சென்றான். ஆனாலும் ஆழ்வார் அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார்.
இல்லடா அவன் ஒரு 4 பேர் அனுப்பிச்சா தேத்தி அனுப்புறானேன்ட்டு என்ன பண்ணா, அந்த அரசன் என்ன பண்ணா, படையோட இராணுவத்தோட அரசனுக்கு மேலும் கோபம் உண்டது. ஒரு சைதன்யன்னா அங்கே அவர்களுடைய படைகள், இராணுவம் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி படைகளை அனுப்பி அவரை தோற்கடித்து இந்த திருமங்கை மன்னனை சிறை வைத்தார். திரையை கொடுத்தால்தான் சிறை இல்லை என்றார். திரை, அந்த மன்னன் வந்து கிஸ்தி திரைன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த வரியை செலுத்தினால்தான் உனக்கு சிறை இல்லை, இல்லைன்னா நீ சிறையிலே தான் கிடக்கணும் அப்படின்னு திருமங்கை மன்னனை சிறையில் அடைத்தான் அந்த மன்னன். ஆழ்வாரின் வீரத்தில் மகிழ்ந்த மன்னன் அவரிடம் கப்பங்கட்டுவதே சிறந்தது, அதுவரை என் கைதியாக கோயிலில் தங்கியிரு என்றார். கப்பங்கட்டுறது தான் சிறந்தது, இல்லைன்னா இந்த கோயிலிலேயே தங்கியிருன்னு சொன்னார். மன்னன் கூறியபடி ஆழ்வாரும் 3 நாட்கள் எதுவும் சாப்பிடாமல், ஆகாரம் எதுவும் சாப்பிடல, கோயிலில் தங்கியிருந்தார். பசி மயக்கத்தில் தூங்கிய ஆழ்வாரின் கனவில் தோன்றிய காஞ்சிபுரத்து பெருமாள் தன் சேவைக்கு வந்தால் அவரது கடன் தீர்க்கும் என்று அவரது கனவில் வந்து சொன்னார். என்னுடைய சேவைக்கு நீ வந்தீனா உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன், பொன்னும் பொருளுதவி செய்கிறேன் என்று காஞ்சிபுரத்து பெருமாள் கனவில் வந்து சொன்னார். திருமங்கை ஆழ்வாரும் மன்னனிடம், மந்திரியை என்னுடன் காஞ்சிபுரத்துக்கு அனுப்புங்கள், காஞ்சியில் பொருள் கிடைக்கும் என்றார். அரசனும் உடனே நம்பி என்ன பண்ணா, மந்திரியை உடனே காஞ்சிபுரத்துக்கு இந்த திருமங்கை மன்னனுடன் அனுப்பி வைத்தார். பெருமாள் கூறியபடி கனவுல வந்து பெருமாள் சொன்னார், அந்த எந்த இடத்துல பொருள் கிடைக்கணும் அந்த இடத்துக்கு போனாங்க. அது எந்த இடம்னா வேகவதி நதிக்கரை. அந்த ஒரு இடத்துல தோண்டவும் பெரும் புதையல் இருந்தது. அந்த தோண்ட புதையல் கிடச்சிருக்கு அந்த வேகவதி நதியில். பெருமாள் சொன்ன இடத்துல அந்த புதையல் கிடைச்சிது. அந்த பெரும் புதையலை எடுத்து மன்னனுக்குரிய கடனை அடைத்தார். மீதி என்ன பண்ணார், அமுது படைக்க அன்னதானம் செய்வதற்காக வைத்து கொண்டார். அரசர் இவருடைய நேர்மையை வியந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஆழ்வாரை பணிந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டார். இதை நீங்களே வைத்துக்கோங்க, சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை நீங்களே வைத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுது படைக்க வைத்து கொள்ள கூறினார். திருமங்கை மன்னனும் தன் தாதியாதனை பணிய ததியாராதன பணியை தொடர்ந்தார். மீண்டும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டது. பரகாலன் ஒரு வினோதமான முடிவெடுத்தார். இதை அறிந்த மன்னன் இந்த பணமும் தீர்ந்து போகவே வழிபறி செய்யலான்னு முன் வந்தார். வழிபறினா சும்மா போகிறவங்கிட்டெல்லாம் வழிபறி பண்ணல, செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை பறித்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து, அந்த காலத்து ராபின்ஹுட் இவர். இந்த காலத்து ராபின்ஹுட் இப்படி தான் பண்ணுறாங்க. அந்த காலத்து ராபின்ஹுட் தான் இந்த திருமங்கை மன்னன். 4 தேர்ந்த கூட்டாளிகளை உடன் வைத்து கொண்டார் வழிபறி செய்வதற்காக. அந்த பணத்தை வைத்து ஏழை வைணவர்களுக்கு சோறு போட்டார். இந்த விந்தையான பக்தனை திருமால் சந்திக்க விரும்பினார். யார? திருமங்கை மன்னனை இந்த திருமால் சந்திக்க விரும்பினார். என்ன பண்ணாருன்னா, நாராயணன் லக்ஷ்மி தேவியுடன், இந்த நாராயணன் என்ன பண்ணார், லக்ஷ்மி தேவியுடன் மணக்கோலத்தில் புதுமண தம்பதிகள் போல வேடமிட்டு கொண்டு ஆடை ஆபரணங்கள் பளபளக்க நகை நட்டு எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டு அந்த லக்ஷ்மி தேவியுடன் திருவாலிக்கு அருகே திருமணங்கொல்லை என்னும் இடத்தில் அரச மரத்தின் அருகில் பதுங்கியிருந்த திருமங்கை மன்னன் முன் அவர்கள் நடந்து சென்றார்கள். ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்து போகிறாங்க, அந்த மன்னன் எதிர்க்க நடந்து போகிறாங்க. இன்று நமக்கு பெரிய வேட்டைதான் என்று அந்த தம்பதியை பின்தொடர்ந்து சென்று
சூழ்ந்து கொண்டான் இந்த திருமங்கை மன்னன். எல்லாத்தையும் கழட்டு, எல்லா நகைகளையும் கழட்டு அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டினான் இந்த திருமங்கை மன்னன். பகவான் ஒன்றும் அறியாதது போல பயந்து எல்லா நகைகளையும் கழட்டி கொடுத்தார். எல்லாத்தையும் கழட்டி முடித்த உடனே கால் விரலில் ஒரு பெரிய ஆபரணம் கழட்ட முடியல. கால் விரலில் ஒரு பெரிய ஆபரணம் கழட்ட முடியல. இந்த பரகாலன் திருமங்கை மன்னன் என்ன பண்ணா, இதையும் விடமாட்டேன் என்று சொல்லி குனிந்து தன்னுடைய வாயால் கடித்து எடுத்தார். அந்த நகையை கடித்து வெளியே எடுத்தார். உடனே பகவான் சொல்றார், சரியான கலியனப்பா நீ என்று பகவான் அவனுக்கு கலியன், அதாவது பலமுடையவன் என்று பெயரிட்டார். பகவானின் நகைகளை மூட்டை கட்டி வைக்க அதை எடுத்து செல்ல முயன்றபோது மூட்டை கனமாக இருந்தது. என்னடா அது இவ்வளவு நகையாக இருக்கேன்னு கட்டி மூட்டை கட்டி வச்சான் திருமங்கை மன்னன். அதை கடைசியில் எல்லாத்தையும் கட்டி இந்த கால் கட்டை விரலில் இருந்த நகையும் கட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு பூட்டிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா அந்த மூட்டையை தூக்க முடியல. தரையை விட்டு வெளியே வரமாட்டேங்குது அந்த மூட்டை. அவ்வளோ பலமானது, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பரகாலன் சொல்கிறார், யாரப்பா நீ மந்திரவாதியோ, என்ன மந்திரம் பண்ணினாயோ, இதை இத்தனை கனமாக இருக்கிறதே சொல் என்று அதட்டினான் திருமங்கை மன்னன். நாராயணன் என்ன பண்ணார், அவருடைய காதில் அஷ்டாட்சரம் என்னும் 8 எழுத்துக்கள் கொண்ட ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொன்னார். ஆழ்வார் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்க்க, நாராயணன் தன் திருவுருவில் மனைவியுடன் கருடன் மேல் தரிசனம் தர அவருடைய ஐஞானம் இருள் அகன்றது. தன்னுடைய உருவை அங்கே காமிச்சார் நாராயணன். தன்னுடைய தேவியோடு சேர்ந்து தன்னுடைய உருவை காட்டினார். உடனே அவர் பாடிய பாசுரம்தான் இது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயல பிறந்து கூடினேன் கூடி இளையோர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதினேன் ஓடினேன் ஓடி உயர்ந்தோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமமே அப்படின்னார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயல பறந்து கூடினேன் கூடி இளையோர் தம்மோடு அவர்தம் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே. திருமங்கையாழ்வாரின் பாசுரங்களின் அடிநாதம் நாராயணன் என்னும் நாமத்தை கண்டு கொண்டது. தினவிழாவில் செல்வங்களை தினம் வாழ்வில் செல்வங்களை சுகங்களை தேடி அலைந்துவிட்டு உணர்வால் அந்த பெயரின் கடவுள் தன்மை அறிந்து கொள்ளும் ஒரு கண்டுபிடிப்பு தான் இது. வியப்பும் கடந்த கால தப்புகளுக்கு வருந்துவதும் அவர் பாடல்களில் இருக்கும். அவர் ஒரு தேர்ந்த கவிஞர் என்பது தெரியும். 4000 திவ்ய பிரபந்தங்களில் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி என்ற பெயரில் ஏறக்குறைய 1100 பாடல்களை பாடியுள்ளார். இதுபோக திருநெடுந்தாண்டகம், திரு குறுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவெழுக்கூற்றிருக்கை போன்றவற்றையும் பாடியுள்ளார். பின் சொன்னவை 3 பிரபந்தத்தின் இயற்பா என்னும் பிரிவில் வைக்கப்பட்டுள்ளன. நீண்ட பாடல்களாயினும் யாப்பு இலக்கணப்படி 3ஐயும் 3 பாடல்களாக கணக்கிடுவதுதான் சரி. இதனால் திவ்ய பிரபந்தம் மொத்தம் 4000 பாடல்களுக்கு குறைவு. இருந்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம் என்று கூறுவதே சிறப்பு வழக்கம். குறைவாக இருந்தாலும் அது 4000 திவ்ய பிரபந்தம்தான் கூறுவது வழக்கம். இதில் திருமங்கை ஆழ்வாரின் பங்கு கணிசமானது. எல்லா வகை பாடல்களையும் இயற்றியுள்ளார். எல்லா திவ்ய தேசங்களையும் பாடியிருக்கிறார். வடநாட்டில் உள்ள திருவதரி தேவ பிரயாகையின் பேர், திருப்ருதி நைமசாரண்யம்,
பத்ரிகாசிரமம் இவைகளிலிருந்து துவங்கி தென்னாட்டு கோயில்கள் அத்தனையும் விட்டு வைக்காமல் ஊர் ஊராக சென்று பாடியிருக்கிறார் இந்த திருமங்கை மன்னன். திருமங்கை மன்னனின் பாடல்களில் பாசுரங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதில் இருந்தே சில வைணவ கோயில்களின் பழமை நமக்கு தெரிகிறது. உதாரணம் திருவிடவெந்தை, அதாவது சென்னைக்கு அருகிலே இருக்கும் இந்த அழகான கோவில் மகாபலிபுரம் போகிற வழியில் இருக்குது. திருவிடவெந்தை அப்படின்னு சென்னையிலேருந்து மகாபலிபுரம் போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது. அதை பாடியிருக்கிறார். முதல் 10 பாடல்களும் அஷ்டாட்சரத்தின் மகிமையை சொல்கின்றன. அதில் உதாரணம் பார்க்கலாமா? எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானால் அம்பினால் அரக்கர் வெறுக்கொல நெருங்கி அவருயிர் செகுத்த எம் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணிக் கோயில் வணங்கி நம்பிகாய் உள்ள நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வானால் அன்பில் அரக்கர் வெறுக்குள் நெருங்கி அவருயிர் செகுத்த எம் அண்ணல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணிக் கோயில் வணங்கி நம்பிகாய் உள்ள நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதில் குறிப்பிடும் மாமணிக் கோயில் தஞ்சையில் எங்கிருக்கிறது என்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயம். கீழ்வரும் பாசுரம் வைணவர்களுக்கு மிக முக்கியமானது. பல சந்தர்ப்பங்களில் இது வைணவ இல்லங்களில் ஒலிக்கும். புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யுள் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமமே. குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யுள் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளந்தரும் மற்றரும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே. நாராயணா என்னும் நாமம் நல்ல சுற்றத்தாரை தரும். நாராயணா என்ற நாமம் ஐஸ்வர்யத்தை தரும். நாராயணா அடியவர்களை பாடும் துயரங்களையெல்லாம் தரைமட்டமாக்கிவிடும். நிலந்தரும் பரமபதத்தை கொடுக்கும். இந்த நாராயண என்ற மந்திரம் பரமபதத்தை கொடுக்கும். நாராயணா அருளோடு கைங்கரியம் என்னும் ஸ்தானத்தை கொடுக்கும். நாராயணா என்ற நாமம் வலிமை கொடுக்கும். மற்றெல்லாம் தரும். பெற்ற தாயை விட அதிகமான பரிவை தரும் இந்த மந்திரம் நாராயணா என்னும் மந்திரம். இரண்டாம் 10 பாடல்களில் திருமங்கையாழ்வார் திருப்பிருதியை பாடுகிறார். திருப்பிருதி என்பது வடக்கே மானசரோவர் என்கிறார்கள். வாலி மாவளத்தெருவானது உடல்கட வரிசிலை வளைவித்து அன்று ஏலநாருதன் பொழில் இடம்பெற இருந்த நல்ல இமயத்துள் ஆலி மாமுகில் அதிர்தர அருவரை அகடுற முகடேறி பீலி மாமையில் நடம் செய்யும் தடம் சுனை பிருதி சென்று அடை நெஞ்சே. வாலி மாவளதொருவது உடல்கட வரிசிலை வளைவித்து அன்று ஏலநாருதன்னிடம் பொழில் இடம்பெற இருந்த நல் இமயத்துள் ஆலி மாமுகில் அதிர்தர அருவரை அகடுற முகடேறி பீலி மாமையில் நடஞ்செய்யும் தடம் துணை பிருதி சென்று அடைய நெஞ்சே. வாலியின் பலம் கெடும்படி வில்லை வளைத்து வீழ்த்தியவனை, யாரு? ராமனை. வாசனை வீசும் குளிர்ந்த பரந்த பொழில் கொண்ட இமயத்தில் மழை மேகங்கள் சப்தமிட மலை உச்சிகளில் மயில் ஆடும் சுனைகளுக்கிடையே திருப்பிருதி என்கிற இடத்தை சென்று அடை. இந்த பாடலை அவர் அங்கே போய் பாடினாரா இல்லை மனசில் கற்பனை பண்ணி கொண்டு பாடினாரா என்பது தெளிவாக இல்லை. இமயத்துள் இருப்பதாக முதலில் பாடலேயே குறிப்பிடுகிறார். அவர் காணும் பிரகிருதியில் மயில்கள் நடனமாடுகின்றன, சுனைகள் நிறைந்திருக்கின்றன, சிங்கங்கள் திரிகின்றன, யானைகள் தூங்குகின்றன, அருவிகள் சொரிகின்றன, மாதவி
செடிகள் மேகத்தை எட்ட முயற்சிக்கின்றன. இவ்வாறான பொதுவான அழகான இடத்தை பற்றி வர்ணனைகள் கிடைக்கின்றன. திருமங்கையாழ்வார் பிரபந்தத்தில் பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், திருக்குடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, பெரிய திருமடல், சிறிய திருமடல் என்கிற வகையில் 1137 பாசனங்கள் யாத்துள்ளார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு முழு ஆயிரத்தையும் இவருடைய பெரிய திருமொழி வியாபிக்கிறது. எல்லா வகை பாடல்களையும் செய்திருக்கிறார். சங்க இலக்கிய மரபான மடல்களில் 2 பகவானின் பேரில் அனுப்பியிருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு அரசனுக்குரிய சந்தோஷங்களையும் பதவி சலுகைகளையும் பெற்று பக்தியில் ஈடுபட்டு இத்தனை உருக்கமாக பாடியுள்ளது பிரபந்தத்தில் வற்றாத வியப்பு. எம்பெருமான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாளால் அப்படின்றார். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணாள். எனக்கு நன்மை செய்பவன் என் தந்தை, உறவினன், என் அரசன், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் திருமால்தான் என்கிறார். யாரு? எனக்கு நன்மை செய்பவனும் இந்த திருமால்தான், என் தந்தையும் இந்த திருமால்தான், என்னுடைய உறவினனும் இந்த திருமால்தான், எனக்கு அரசனும் இந்த திருமால்தான், என்னுடைய வாழ்நாள் எல்லாமே திருமால்தான் என்கிறார். மனித உடலை எப்படி கருதுகிறார் என்று பாருங்கள். ஊனிடை சுவர் வைத்து என்பதூன் நாட்டி ரோமம் வைத்து 9 வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது உன்றன் சரணமே சரணம் என்றிருந்தேன். மாமிசம், எலும்பு, ரோமம் இவைகளால் செய்யப்பட்ட 9 வாசல்கள் வைத்த இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரியும் போது உன்னை சரணடைய வேண்டும் என்றே இருக்கிறேன். அதற்குள் அவர் ஊராய் சென்று பாடிய பாசுரங்கள் பலவற்றுள் திருவேங்கடத்தில் பாடிய பாடல்கள் உருக்கமானவை. மானே கண்மடவார் மயங்கிற்பட்டு மாநிலத்து நானே நானாவித நரக்கம்புக்கு பாவம் செய்தேன். தேனாய் பூம்பொழில் சூழ்ந்த திருவேங்கட மாமலை என் நானாய் வந்தடைந்தேன். அடியனேனை ஆட்கொண்டு அருளே. மான்கண் பெண்களின் மோகத்தில் 4 விதமான பாவங்களும் செய்தேன். திருமங்கையாழ்வாரின் பல பாடல்களில் இவ்வகையான பாவம் மன்னிப்பு கோரும் வருத்தப்படுகிற தொனியும் பார்க்கலாம். வைணவ கருத்துக்களில் முக்கியமானது சரணாகதி தத்துவம்தான். வைணவ கருத்துக்களில் முக்கியமானது சரணாகதி. அவனே கதி என்று சரணாகதி அடைவதுதான் வைணவத்தின் தத்துவம். தான் செய்த தவறுகளை உணர்ந்து கடவுளிடம் சரணடைந்து விட்டால் மன்னிப்பு கிடைக்கும் என்பதன் மறுபிரதியை மற்ற மதங்களிலும் காண்கிறோம். திருமங்கை ஆழ்வாரின் பிரம்மை பூட்டும் பாடல்களில் இதுவும் ஒன்று. ஒன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையானால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேகமதிர் குளிர் வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. காரணமில்லாமல் பல உயிர்களை கொன்றேன். என்னிடம் யாசகம் கேட்டவர்களிடம் இனிமையாக பேசக்கூட இல்லை. வேங்கட பெருமானே, உன்னை வந்தடைந்து விட்டேன், என்னை ஆட்கொள்வாய். கஷ்டத்தில் இருப்பவர்களிடம் இனிமையாக பேசினால் கூட போதும். அதற்கும் நேரமில்லாமல் பல உயிர்களை காரணமில்லாமல் துன்புறுத்தியிருக்கிறேன் என்று தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்வதற்கூட அவருக்கு மனமுதிர்ச்சி வேண்டும். பிற்காலத்தில் அருணகிரிநாதரிடம் இந்த போக்கை காண முடிகிறது. மற்றொரு பாடலில் ஆழ்வார் தன் வாழ்க்கையின் பொழிப்புரையை 2 வரிகளில் தருகிறார். 2 வரியில் தரார். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். சின்ன வயசில் அறியாமையால் தீமைகள் செய்துவிட்டேன். பெரியவனானதும் மற்றவர்க்கு உழைத்து ஏழையாகிவிட்டேன் என்று ஒப்புக்கொள்ளும் மனம் யாருக்கு வரும்? பெருமாளின் 108 திருப்பதிகளில் இவர் தனியாக சென்று 46 கோயில்களையும் மற்ற ஆழ்வார்களுடன் சேர்ந்து 36 கோயில்களையும் என மொத்தம் 82 கோயில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார் இந்த திருமங்கை மன்னன், அதாவது திருமங்கை ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் இவர்தான் அதிக பெருமாள் தலங்களை மங்களாசாசனம் செய்தவர் ஆவார். இவரது வரலாற்றில் ஒரு சிறப்பு என்னவென்றால், மொத்தம் 82 பெருமாள் கோயிலை மங்களாசாசனம் செய்திருந்தாலும் தான் சொந்த ஊரான, அவர் பிறந்த ஊரான
திருக்குறையூரில் உள்ள பெருமாள் கோயிலை மங்களாசாசனம் செய்யவில்லை. அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அவர் பிறந்த ஊரில் இருக்க பெருமாளை பற்றி அவர் பாடவே இல்லை. மற்ற 82 கோயிலில் போய் பார்த்துருக்கார். திருமங்கை ஆழ்வார் தனியாக சென்று மங்களாசாசனம் செய்த கோயில்கள் 46. அந்த கோயில்கள் எவை என்று பின்னாடி ஒரு நாளில் நம்ம பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் வாழி, அவர் நாமம் வாழியவே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். உறவுகளே, நாளை 12 ஆழ்வார்கள் வரிசையில் 7ஆவதாக தொண்டரடி பொடி ஆழ்வார் வரலாற்றை பார்ப்போமா? பக்தியுடன் உங்கள் தணிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம்.